அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயனடைங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொண்டுங்க. குரோதி மார்கழி 10ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 25, 2024. இன்று கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொண்டுங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சமநோக்கு நாளாக அமையுது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று நட்சத்திரம் மாலை 4:22 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று இரவு 11:02 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் சதயம், புரட்டாதி. சந்திராஷ்ட ராசி கும்பம், மீனம். கருத்தில் கொண்டுங்க. நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 6:30 to 7:30. ராவு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9 மணி. குளிகை காலை 10:30 to 12 மணி. சூலம் இன்று வடக்கு. கருத்தில் கொள்ளுங்க. சூலம் இன்று வடக்கு. இன்றைய ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இது ராசியை பொறுத்தப்படும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்தப்படும் மாறுபடும். கருத்தில் கொண்டு உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் இந்த பலன் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. நான் இப்போ பொதுவான பலனை தான் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேசத்தை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருப்பதால் அவங்கள் இந்த நாள் தொட்டதெல்லாம் வெற்றியாக தான் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. அவங்க ஏதாச்சும் ஒரு வேலையை எதிர்பார்த்திருந்தாலும் அந்த வேலை இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை வேலை மாறுதல் கிடைந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று தொட்டதெல்லாம் வெற்றி. இதன் அடிப்படையே இந்த நாள் செல்லும். நீங்கள் சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுடைய நாள் சிறப்பாக இருக்குது. அவங்க இன்று அனைவரிடமும் மிகவும் பாசமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருப்பதால் அவங்களுக்கு இன்று கோபம் என்பது அவ்வளவு வராது. கோபம் வந்தாலும் அது பாசமாக மாறிடும். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. எல்லாருக்கிட்டமும் பாசமாகவும் நடந்துப்பாங்க. மற்றவங்களும் இவங்ககிட்ட பாசமாக நடந்துப்பாங்க. வரவும் திருப்திகரமாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு சுப செய்திகள், சுப செலவுகள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் இன்று அவங்களுக்கு சுபமான நாளாக அமைஞ்சிருப்பதால் அவங்க இதுவரையும் எப்படின்னா உணவு கட்டுப்பாட்டில் இருந்தாங்கன்னா இன்று அவங்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் உணவு உண்ணலாம். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு நாள் சிறப்பாக இருப்பதால் அலுவலகத்திலேயும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். குழந்தைகளிடமும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பாசம் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்று வரவும் கூடுதலாக இருக்கும். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, இல்லை சொந்தமாக நிறுவனம் வச்சுருங்க, இல்லை சொந்தமாக கடை வச்சுருவங்க, அனைத்து பேர்களுக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதனால அவங்களுக்கு எப்படின்னா மன கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த மன கஷ்டம் இன்றைய நாளில் வருமானத்தில் அதை போக்கிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. கடக ராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கும் இன்று நாள் சிறப்பாகுது. அவங்க இந்த நாள் எப்படி இருக்குதுன்னா உயர்வு பெறக்கூடிய நாளாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. ஏதாவது வேலைக்கு எதிர்பார்த்துருந்தாலும் அந்த வேலை இன்று கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது.
அதே போல் தொலைபேசியில் ஏதாவது வேலைக்காக நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஃபோன் பண்ணுற அந்த நிறுவனத்திலேருந்து இன்று ஃபோனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதாவது சொன்ன நிறுவனம் கண்டிப்பாக வேலையை வந்து வழங்குவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்போடு இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமையும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் இன்று பெறுவீங்க, கருத்தில் கொள்ளுங்க. வீட்டில் அதாவது இல்லத்தில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும். இன்று அது எப்படின்னா பாசம் அதிகமாக இருக்கும், பிள்ளைகளிடத்துலையும் பாசம் அதிகமாக இருக்கும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை, ஆனால் சுமாராகவும் இல்லை, நடுத்தரமாக இது கருத்தில் கொள்ளுங்க. இன்று நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாளாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இன்று பாலியல் சிநேகிதர்களை வந்து அவங்க பார்ப்பாங்க. இன்று அதே போல் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா, நண்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் இன்று வந்து நெருக்கம் வந்து அதிகமாகும். அலுவலகத்திலையும் யாராக இவங்க கூட பகையாக இருந்தாங்களா இன்று வந்து நட்பாக பேசுவாங்க. அதாவது இன்று நட்பாக பேசி இனிமேல் நட்பாகவே ஆயிடுவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. இல்லத்திலேயும் மகிழ்ச்சிகள் வந்து நிறைந்திருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு நடுத்தர நாளாக இருப்பதால் இந்த நாளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா ஜெயிச்சு காட்டுவீங்க, கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் செலவழிக்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து சுமாராக கூட இல்லை, கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய நாளாக இருப்பதால் இன்று வார்த்தைகள் பேசுவதை தவிக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னாவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும், கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, வீட்லேயும் கணவன் மனைவியுடைய பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நாளை மௌனம் இருப்பது போல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாறிடும், கருத்தில் கொண்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. அப்போதான் இந்த நாள் உங்களுக்கு வந்து சிறப்பு மிக்க நாளாக அமையும், கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிக மிக சிறப்பாகுது. இன்று அவங்க புகழின் உச்சிக்கே போகக்கூடிய நாளாக அமையலாம். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையலாம் பல பேருக்கு, கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் அலுவலகத்தில் இன்று மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கும் பஞ்சம் இருக்காது. இல்லத்தில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மிகவும் திருப்திகரமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் எடுத்துமோ இன்று மிகவும் பாசம் அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அவங்க இன்று இரட்டிப்பு லாபமும் பார்ப்பாங்க. அதாவது தக்காளி வெங்காயம் வாங்குறவங்க விற்கிறவங்க இன்று கொஞ்சம் கூடுதலாக வாங்கினா கூட அந்த எப்படின்னா அது வியாபாரம் ஆகிடும், அதில் இன்னும் அதிகமாக லாபம் பெறலாம். துளாராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிக மிக அருமையாக இருப்பதால் அவங்கள் புகழின் உச்சிக்கு போகக்கூடிய நாளாக அமையுது, வருமான இரட்டிப்பு தரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. இன்று அவங்க யாருடைய உதவியாச்சும் தேவைப்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதாவது ஆதரவு தேவைக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து அமைஞ்சிருக்குது. அதே போல் அலுவலகத்துக்கு போனாலும் சக ஊழியர்கிட்ட கவனமாக பேசணும், மேலதிகாரிகிட்ட பேசக்குள்ள மரியாதையும் மதிப்புடன் பேசணும், கருத்தில் கொள்ளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த நாள் தீது விளையக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமையில் பிளவு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்று விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் கவனத்துடன் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம், கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு நீங்கள் அதாவதுன்னா வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்கணும், அதன் அடிப்படையிலேயே உங்களுடைய வாழ்க்கை தர இன்றைய நாள் அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு இந்த நாள் மேன்மையடையக்கூடிய நாளாக இருப்பதால் அவங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுவாங்க. அலுவலகத்திலே ஊழியர்கிட்ட ஒற்றுமை அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். மேல அதிகாரிகளும் அவங்கள பாராட்டுவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. குடும்பத்திலையும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வந்து இந்த அதிகமாக இருக்கும், பிள்ளைகளிடமும் பாசம் அதிகமாக இருக்கும், கருத்தில் கொடுங்க. உங்களுக்கு இன்று வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் எங்கன்னா கடன் கேட்டிருந்தாலும் அந்த பணம் திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. இல்லை உங்களுக்கு பணம் அதிகமாக வந்து
நீங்கள் எங்கன்னா கடன் வாங்கியிருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் அவங்க நாள் சிறப்பாக இருக்குது. இதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். நீங்கள் இந்த நாளை உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாற்றி பயன்பெறுங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது யார்கிட்டயா ஒரு கடை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடத்தை நீ கொடுத்துட்டு, அதாவது கடன்காரங்க அவங்களை தொல்லை பண்ணி வந்துருப்பாங்க. இன்று அந்த காசை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதி அடையலாம். இல்லை எங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்கிட்டு லோன்காரங்க இவங்களை தொல்லை பண்ணியிருந்தாங்கன்னா இன்று இவங்களுக்கு வருமானம் கிடைத்து அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நிம்மதியாக வாழக்கூடிய நாளாக மகர ராசிக்கு அமைஞ்சிருக்கிறது. கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். மேலே அதிகாரிகிட்டையும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. குடும்பத்திலையும் கணவன் மனைவிகிட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும், ஒற்றுமை அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சரியில்லை. அதாவது நடுத்தரம் கூட இல்லை, மோசமாக இருக்குது. அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். தோட்டத்துக்கெல்லாம் செலவு செய்யக்கூடிய நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையே இந்த நாள் செல்வதால் நீங்கள் இந்த நாளை மிகவும் விழிப்புணர்வோடு கையாண்டாதான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா இன்று வீண் செலவுகளை தவிர்க்கலாம். இப்போ வண்டி வாங்கின நீங்கள் எடுக்கக்குள்ள மிகவும் கவனமாக போனால் தான் உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது. வண்டி எடுக்குள்ள பிரேக் இருக்குதா, வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் வண்டி ஏன்னா இப்போ வழியில் நின்றுட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் செலவுகள் வைக்கணும் நாளாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. அதே போல் இல்லத்திலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமைக்கு குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் வீட்டில் அலுவலகத்தில் அமைதியாரண்டாவே தவிர்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய நாளாக இருப்பதால் மிகவும் விழிப்புடன் கவனத்துடன் இந்த நாளை செலவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாறும். கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சுமாராக இருக்குது. ஆனால் எந்த விஷயத்திலும் அவங்களுக்கு இன்று போட்டி பொறாமை எதிர் நபர்களால் இவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கோம். அதனால் கருத்தில் கொள்ளுங்க. தேவையில்லாமல் எந்த இடத்திலும் பேசாதீங்க. மேல் அதிகாரிகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்தி அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு மனம் கொள்றப்போல சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதே போல் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். மன உளைச்சலுக்கு ஆளாகாமல், மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் ஆகுது. கருத்தில் கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று போட்டி பொறாமை செலவு ஏற்புடைய நாளாக இருப்பதால் இந்த நாளை நீங்கள் மிகவும் கவனனுடன் நீங்கள் கையாண்டாதான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். ஏன்னா இந்த கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் இன்று சந்திராசிங்குது. இப்போ மீன ராசி எடுத்தீங்கன்னா அதில் புரட்டாதி 4ஆம் பாதம் வண்டி தான் இருக்குது. அதனால் மீன ராசிக்கு இன்று நாளும் கொஞ்சம் சரியில்லைனால அதுவும் சந்திராசம் இருக்கிறதுனால பார்த்து வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக செல்லணும். அதே தான் கும்பராசிக்காரங்களுக்கும் இவங்க இருவரும் இன்று வண்டி வாகனத்தை மிகவும் கவனமாக இயக்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை கரெக்டாக கடைபிடித்து செல்லணும். வண்டி பழுதாகாமல் கவனத்தில் கொள்ளணும். அதே போல் இந்த சந்திராசனுக்குள்ள அது வேலையை அது செய்யும். ஏன்னா இந்த மன உளைச்சல், மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள் இது எல்லாம் தன்னால் தேடி வரும் நம்ம போலனாலும். அதனால சந்திராசனம் அது வேலையை செய்யக்குள்ள நம்ம விழிப்புணர்வோட அதிலிருந்து தப்பிக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் ஒரு 20 நிமிடம் நீங்கள் மனதுக்குள்ளே சொன்னீங்கன்னா போதும், சந்திராசனம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாற்றி கொடுத்துரும். கருத்தில் கொள்ளுங்க, பயன்பெறுங்க. ஏன்னா இறை அருள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இறைவனை நம்பினால் இறைவன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார். மனதார வேண்டணும், கடமைக்கு வேண்டக்கூடாது. கடமைக்கு வேண்டிங்கன்னா பலன் இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. நான் 20 நிமிஷம் மந்திரம் சொன்னேன், 20 நிமிஷம் குலதெய்வத்தை வேணேன், என்ன இப்படி கடவுள் பண்ணிட்டாரு திருப்பி அவர் கேள்வி கேட்காதீங்க. நீங்கள்
மன உருகி வேண்டினால், அதாவது மன உருகினால் மலையும் கரையும். கருத்தில் கொள்ளுங்க. எப்படியாப்பட்ட கடவுளோ, எப்படியாப்பட்ட குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி செய்யும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த ராசி பலன் ராசியை பொறுத்து மட்டும் பொருந்தும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும். அதுலேயும் தசாபுத்தி அடிப்படையில் வித்தியாசம் வரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அதாவது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கேட்டு பயன்பெறுங்களோ பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.